அண்ணே, எல்லாரும் உன்னை சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அழாத அமுதா, நம்ம உண்மைக்கு தான் பயப்படணும், புரியுதா? அப்பா, இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம்ப்பா, வீட்டுக்கு புறப்படுங்க. இல்லப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். புனிதாவோட நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். நம்பி என் கூட இருக்கான்ப்பா. ஐயா, அந்த துரசிங்க விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாமலாம், நம்ம புனிதா முதல்ல கிடைக்கட்டும். வாங்க போலாம். போலாம் சார். கபில், டேய், யாரா நீங்க? எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? டேய், யாரா நீங்க? எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? டேய், சொல்லுங்கடா, யாரா நீங்க? என்ன மச்சி, வாயில இருந்து கட்ட ஊத்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கா? டென்ஷன் ஆகுதுடா. பேசாம வாயை கட்டிடுவா. டேய், நமக்கு கிடைச்சிருக்க பொன் முட்டையிடுற வாத்துடா இந்த புனிதா. பொறுமையா டீல் பண்ணு. சரி. டேய், அந்த சேர போடுறா. யார் அது? யாரு? கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லுங்க. எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? மொத்தமா இத்தனை கேள்விகளாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. யாரா நீ? எதுக்காக என்ன கட்டி வச்சிருக்க? என் கட்ட ஒத்து விடுறா, இல்ல கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன். இப்பவே நீங்க அதான் மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க. கத்துங்க, வாய் வலிக்கிற வரைக்கும் நல்லா கத்துங்க. அமைதியா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்க எவ்வளவு கத்துனாலும் வெளியே யாருக்கும் கேட்காது. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, எங்க வீட்ல இந்நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. போலீஸ் கிட்ட எப்படி மாட்ட போறீங்க? அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. உனக்கு என்னதான் வேணும்? இதை கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க யாரு, எதுக்கு என்ன அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். இப்ப உன்னை கடத்திட்டு வந்ததுல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் அப்புறமா வந்து சொல்றேன், சரியா? டேய், வாங்கடா. டேய், உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா? டேய், என்ன ஒழுங்கா விடுறா. யாரா நீங்களா? கேக்குறேன்ல. டேய், ஒழுங்கா என்ன விட்டுருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், விட்டுருங்கடா. டேய், இருக்கியா? இது யாரோட வேலையா இருக்கும்? ஆனா வல்லவ மாமாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. அதுவும் நாளைக்கு எனக்கு கல்யாணம் தெரிஞ்சு வேணும்னே என்ன கடத்திருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தைரியமா இருக்கணும். வேலையை முடிச்சிட்டாங்க போல. மேடம், போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் தானே? புனிதாவை நான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல? இல்ல மேடம். இல்லையா? என்னாச்சு? நீங்க சொன்ன இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆனா போலீஸ் பேட்ரோல் ஜீப் நின்னுட்டு இருந்தது. அவங்கள பார்த்ததும் நாங்க வண்டியை நிறுத்திட்டோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம புனிதாவை மட்டும் இறக்கி விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டோம் மேம். என்னது, இறக்கி விட்டுட்டீங்களா? என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்ககிட்ட தான் ஐடி ஆபீசர்னு ஐடி கார்டு இருக்குல்ல, அத காமிச்சிருக்க வேண்டியதானே? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? அவளை இந்த மண்டபத்துல இருந்து தூக்க எவ்வளவு திட்டம் போட்டேன். இப்படி அசால்ட்டா சொதப்பிட்டு வந்து கால் பண்றீங்க? மேடம், எப்படி மேடம்? புனிதாவோட கண்ணை கட்டியிருக்கோம். அத போலீஸ் பார்த்தா எங்களை எப்படி நம்புவாங்க? இப்பதான் மண்டபத்துக்கு போலீஸ் வந்துட்டு போறாங்க. அதுக்குள்ள அங்க எப்படி போலீஸ் வர முடியும்? நீங்க வேற ஏதோ பேட்ரோல் போலீஸ பார்த்து அதுக்கு தேவையில்லாம பயந்து அந்த புனிதாவை இறக்கி விட்டுட்டீங்க. இங்க பாரு, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. அவளை எப்படியாவது நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இல்ல மேடம், நாங்க இறக்கி விட்ட உடனே போலீஸ் அவங்க ஜீப்ல அழைச்சிட்டு போயிட்டாங்க. போச்சா? நான் போட்ட மொத்த பிளானும் வேஸ்ட். போன் வைங்க. ஹலோ ஹலோ மேடம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு யார் கண்லயும் மாட்டாம இருங்க, புரியுதா? ஓகே மேடம்.